சுமை தாங்கியே இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியே இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன்? தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன்? வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். நான் அந்த வசனத்துக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுங்க. கலாத்தியர் 1:15 வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து கிருபையினால் அழைத்த தேவன், அவருடைய கிருபையினால், அவருடைய விருப்பத்தின்படி என்னை அழைத்த தேவன். எதற்கு அழைத்தாரா? அவருடைய சுவிசேஷ அர்த்தவசனம் சொல்லுங்க. பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவில் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு கலாத்தியர் 16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படிக்கு அதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க இவனுக்கு குவாலிஃபிகேஷன் ஒண்ணு எதிர்பார்க்க என்ன தெரியுமா? தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவனை குறித்து அவர் சொன்னார், உண்மை உள்ளவனா இருப்பான் என்று. ஆனா பவுல் உண்மை உள்ளவனா இருந்தா நான் சொல்றேன், சபையை பூரா அருவாளம் கம்பு தூக்கிட்டு போய் அடிச்சு சீரழிச்சவன். சரியா? சபைக்கு விரோதமா செஞ்சான். கிறிஸ்தவர்களை கண்டாவே அவனுக்கு பிடிக்காது. பவுலை பார்த்தா பயப்படுறாங்க. வேதம் சொல்லுகிறது வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அவனை பத்தி படிச்சு பாருங்க. ஒருத்தரை சேவான கொல்லும் போது, கல்லெறிஞ்சு கொள்ளும் போது யாரு கூட இருந்தது? பவுல் என்ன செஞ்சான்? கூட இருந்தான். ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை பூரா பவுலை கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானே. ஒரு நல்ல தேவ ஊழியக்காரனை கொல்ற போது பார்த்துட்டு இருந்தானே, இவனை போய் உண்மை உள்ளவன் சொல்றாரு.
கான்ட்ரவர்சியா இல்லையா ரெண்டுக்கும்? பவுலை பற்றி சாட்சி என்ன? இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள், எருசலேமின் ஜனங்களுக்குள் பவுலை கண்டால் பயம், நடுக்கம், கொலைகாரன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான், உபத்திரவப்படுத்துகிறவன். அப்படிப்பட்டவனை கர்த்தர் எங்க தெரிஞ்சு கொண்டாரா? கர்த்தரில் இருக்கும்போது என்னை உண்மை உள்ளவன் என்று தெரிந்திருக்கிறார் என்பதை பவுல் பின்னாடி தான் உணர்றான். அது வரைக்கும் நீ எங்க வேணாலும் ஓடலாம், விரோதமா இருக்கலாம், பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் உண்மையில் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை பிறப்பதற்கு முன்பதாகவே you are mine. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், எனக்குரியவன், எனக்குரியவன் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த ரகசியம் ஒவ்வொருத்தருக்கு தெரிவதில்லை. ஆனால் நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலா இருக்கும்போது எவ்வளவு கொடுமைக்காரனாக இருந்தார். ஆனால் சவுலை பவுலா என்ன செய்தார்? மாற்றினார். சகோதர சகோதரி, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காத போது நீ உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையா இல்லாமல் போக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மனம் திரும்பு. சவுல் என்ன சொன்னான்? ஆண்டவரே சொல்லும்படியே கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அந்த சித்தம் தான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே, அதான் தேவனுடைய சித்தம். நீ தேவ சித்தத்தை செய்வதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்கிறார். உணர்வு பெற்றுக்கொள்ளும். நீ ஏதோ ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்துட்டு சாப்பிட்டு போறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகள். அதற்கு அடுத்து ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை நமக்கு உண்டல்ல, ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டல்லவா? அவரோடு கூட இருக்க, அவரோடு கூட ஆளுகை செய்ய, அவரோடு கூட நித்தியமாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். சகோதர சகோதரி, இவ்வளவு பெரிய மாபெரும் கிருபை, அந்த கிருபையின் அழைப்பு பெறுவதற்கு தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, உண்மை. என்னை உண்மை உள்ளவன் என்று ஆண்டவரே நீ நினைத்திருக்கிறீரே, நீங்க அதை நினைக்கணும். கர்த்தர் உன்னை உண்மை உள்ளவன். இடையில ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆனால் சகோதரனே சகோதரியே, உண்மை உள்ளவனாய் இருக்க மறந்துவிடார். கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறாய் என்ற நம்பிக்கை ஆண்டவருக்கு உண்டு. அதனால் தான் கர்ப்பத்திலேயே உன்னை என்ன செய்தார்? அவர் தெரிந்து கொண்டார். அவங்கள அதுதான் டெஸ்டிமோனியா சொல்றான். கர்த்தர் என்னை கர்ப்பத்திலேயே உண்மை உள்ளவன் என்று அழைத்திருக்கிறார் அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. எவ்வளவு காலம் கழிச்சு அது அவனுக்கு வெளிப்பட்டது தெரியுமா? அவன் மனம் திரும்பின போது அவைகள் நடந்தது. ஒருவேளை இன்னைக்கு நீ ஆண்டவருக்குரிய பிள்ளை, உன்னதத்திற்கு உன்னை அழைத்துக் கொண்டு போவதற்காக தேவ சித்தப்படி நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, உன்னை அவர் நம்பி இருக்கிறார். உண்மையில் அவனுடைய நம்பிக்கை என்ன? நீ எனக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பாய் என்ற நம்பிக்கை கர்த்தரிடத்திலே இன்றைக்கும் உண்டு. அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாய் இருப்பேன் என்று சொன்னார். பவுல் சொன்னதை போல நீ சொல்லும் ஆண்டவரே, அந்த ஒரு தீர்மானம், ஒரு பெரிய அரிதான காரியத்தை கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார். எனக்கு உண்மையாக இருக்க மாட்டாய். சகோதரனே சகோதரி, திருச்சபை உங்களை கசக்குவதாக எண்ணக்கூடாது. திருச்சபை உங்களை கண்டிக்கிறதற்காக இந்த திருச்சபை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களை நல்ல ஒரு சீசத்துவ பயிற்சி அளிக்கும்படிக்குத்தான் இந்த சம்பவம் இங்கே பேசப்படுகிறது. இயேசு தம்மால் தம் சித்தத்துக்குரியவர்களை பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பயிற்சிகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த பயிற்சிக்குள் உன்னை உள்ளே அழைக்கிறார். உண்மை உள்ள பிள்ளை என்று சொன்னால் கர்த்தருடைய இந்த பெரிதான கிருபையின் அழைப்பை நீ பெற்றுக்கொள்ள, அதை தவறவிட மாட்டாய். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழைப்பை காட்டிலும் மேன்மையான அழைப்பு கர்த்தர் உன்னை உண்மை உள்ளவன் என்று நம்பியிருக்கிறார். அதனால்தான் அவர் உன்னை அவரோடு இருக்க, அவருக்கு விருப்பமானவனாக இருக்க உன்னை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது நீ யாரோடு இருக்க வேண்டும்? அவருடைய பாதத்திற்கு அருகிலே அமர்த்தப்பட்ட மரியாதை போல. பார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிற கவலைப்படும். இது ஒரு பெரிய இந்த சம்பவம் ஒரு பெரிய கிரிட்டிக்கலான பொசிஷனை கிறிஸ்துவான ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார். சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? தண்ணீர் ரொம்ப முக்கியம் இல்லையா?
ஆடை ஆபரணங்கள் நமக்கு முக்கியம் இல்லையா? அவைகளெல்லாம் முக்கியம் தானே. அப்பொழுது மார்த்தாள் வந்து சொல்லுகிற, ஆண்டவரே, நான் ஒருத்தியாய் கஷ்டப்படுகிறேன், கிச்சனுக்குள்ள நாளா சமைச்சுக்கிட்டு கிடக்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லக்கூடாதா? அங்க ஒரு டீச்சிங், ஒரு பாடம், ஒரு பயிற்சி சொல்லுகிறார். மார்த்தாளுக்கு அப்படி இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, ஒருத்தியா கஷ்டப்பட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலும் மேன்மை ஒண்ணு என்ன சொன்னார் சொல்லுங்க. அவளை சொல்லி எனக்கு உதவி செய்ய அனுப்ப மாட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ செய்வது நல்லதுதான், ஆனால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், அதை எடுக்க சொல்லு. அப்போ மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இவர் கவலைப்படுகிறார், அவன் மரியாள் என்ன செய்யல? கவலைப்படுவதால் ஒரு உள்ளத்தை உங்கள் சரீரத்திலே எவனாவது கூட்ட முடியுமா? அப்ப விசுவாசிகள் முதல்ல கவலைப்படாம இருக்கப்படாது. நீங்க கவலைப்படாத பிள்ளையா இருக்கணும்னு சொன்ன ஒரே வழி அவரு கூட இருக்கிறதா, அவர் சமூகத்தில் இருக்கிறதா. கவலையே வர கவலை வரும், வந்தாலும் வசனம் இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலை. அதான் சொன்னார், அவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன, அவள் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து இருந்தாள், வசனத்தை கேட்டாள். இவ்வளவு கிருபை உள்ள வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியும், இவ்வளவு விழிப்புணர்வுகளை உங்களுக்கு ஊட்டியும், நான் திரும்ப மார்த்தாளை போல கிச்சனில் தான் இருப்பேன், திரும்ப மார்த்தாளை போல என் வேலைகளுக்கு தான் போவேன், மார்த்தாளை போல என் விருப்பத்தை தான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் உருவாகி விடுகிறது. அதற்கு காரணம் என்ன? பயம். காரணம் என்ன? பயம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளை மறக்கிறது, வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களையும் தேடி பார்க்க முன்வராது. இவைகளின் நிமித்தமாய் தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள முடியாமல் போகும். உலக வேலை அநேக காரியங்கள் உன்னை நெருக்கும் பொழுது நீ பலன் கொடுக்க முடியாமல் போகும். ஒருவன் நல்ல நிலத்தில் என்ன செய்தான்? ஒருவன் முள்ளுள்ள இடங்களில், ஒருவன் கற்பாறையிலே விதைத்தான். நீ எந்த இடத்திலே விதைக்கப்பட்ட விதை? முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை. முச்செடி வளர்ந்து என்ன செய்தது? அவைகளை நெருக்கி போட்டது. அநேக காரியங்களை குறித்து, பற்பல காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது நீ நெருக்கப்படுகிற, நெருக்கி அமுக்கப்படுகிற ஒரு ஆத்மாவாய் மாறிவிடுகிறார். உன்னால் எழுத முடியவில்லை, பலன் கொடுக்க முடியல, தப்பிக்க முடியல. அப்படியாவது தப்பிக்கலாம்னு முயற்சி எடுக்கிற, ஆனால் முச்செடிகள் உன்னிலும் பலம் உள்ளவைகள். உன்னுடைய உலக பிரகாரமான கவலையும் வருத்தமும் முச்செடிகளை போல உன்னை அமுக்கி விடுகிறது. அது நிமித்தமாய் நீ அமுக்கப்பட்டு கீழே விழுந்து விடுகிறாய், எழும்பி நிற்க முடியவில்லை. நல்ல நிலத்தில் விழுந்தவர்களையோ என்ன செய்கிறதா? ஒன்றும் 30-60 100 காலம் கிடைக்கும். ஆகவே நீ எந்த இடத்திலே இருக்க வேண்டும்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத தேவ வசனத்தை கேட்கிற நாளிகை நேரத்தை அவள் இழந்து போகாதபடிக்கு ஆயத்தமாகிறாள். அதற்குரிய வழிமுறைகளை செய்கிறாரே, அதுதான் அப்போஸ்தலர் பவுல் என்னை அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியருக்கு அது தத்துவத்தில் நான் இருக்கும்போதே என்னை உண்மை உள்ளவனாக நினைச்சிட்டேன். அல்லேலூயா. அப்படி ஒரு நினைப்பு என்னை கர்த்தர் வைத்திருந்ததினாலே நான் இப்போ வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் எந்த இழப்புகளாக இருந்தாலும் அவைகளை குறித்து கவலைப்படாமல் என் ஜனங்களானவரே, என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய கூட்டத்தை, எவ்வளவு ஆவிக்குரிய வசனத்தை, எவ்வளவு சத்தியத்தை சொல்ல வேண்டுமோ அவ்வளவு நான் சொல்லுவதற்கு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறபடினால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த தோல்வியிலும் நான் துவண்டு போவதில்லை. எந்த விசுவாசிகள் வந்தாலும் வராவிட்டாலும்
நான் கர்த்தரின் பணியை செய்வதிலே சோர்ந்து போவதில்லை. காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல முடியுமானால், என்னை போல அவளை போல கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக அவர் உங்கள் மேல் பிறக்கிறதற்கு முன்பாக வைத்தாரே, நீ உண்மை உள்ள பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை நம்பி இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரங்களாக உங்களை நீங்க ஒப்புக் கொடுக்கலாமா? எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்குறீங்க? கண்களை மூடுங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் கண்களை ஜோபடி நீ பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை உண்மை உள்ள பிள்ளையா நினைச்சிருக்காரு. சகோதரா சகோதரி, நீ பிறப்பதற்கு முன்பாக உண்மையில அவர் வைத்திருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ பொய்யான பிள்ளை அல்ல, நீ உண்மையான பிள்ளை, உண்மையான பிள்ளை. ஆண்டவர் பரிசுத்த வசனத்தின் மூலமாய் உன்னோடு திருஷ்டாந்தமாய் பேசிக்கொள். நான் உண்மை உள்ள பிள்ளை, ஆண்டவரே நான் உண்மை உள்ள பிள்ளை என்று நீ சொல்லத்தக்கதா கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்துக்க. நீ பிறப்பதற்கு முன்பு ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளையாக கர்த்தர் உன்னை அப்படி நம்புகிறார் என்று நீ நம்புகிறாயா? கர்த்தர் உன்னை உண்மை உள்ள பிள்ளை என்று உன்னை குறித்தவர் நம்புகிறாரே, அந்த நம்பிக்கையை நீ நம்புகிறாயா? நீ அப்படி ஒருவேளை ஆண்டவர் என்னை நம்புகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இருக்கிறார் என்று சொல்லுவாயானால் உன் வலதுகரத்தை திரும்ப உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நம்புவது போல நான் உன்னை நம்புகிறேன் என்று அவருக்கு கை கொடு. நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். கையை நல்லா உயர்த்தி அவருக்கு கை கொடு. தேங்க்யூ. இந்த கை கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் நீ நம்பியிருக்கிறது போல என் ஜனங்கள் உன்னை நம்புகிறார்கள், உண்மை நம்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வாதம். ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருந்ததினாலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். இனிமேல் நாம் சவுல் அல்ல. யாரு? பவுல். சொல்லுங்க, நம்ம பவுல். இஸ்ரவேலர்கள் பெயர் சொல்லி அழைத்த தேவன். சிலர் தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, சிலர் சுவிசேஷகரா இருக்கீங்க, சிலர் பாடகரா இருக்கீங்க, சிலர் பவர்ஃபுல் ஊழியக்காரர்களா இருக்கீங்க. இரண்டாவது காரியம், அந்த வசனம் 14வது வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை நம்மோட இருக்க அன்னையில இருந்து நீங்க ஆண்டவரோட இருக்க. அதான் உண்மை. இரண்டாவது, உங்களை எப்போது ஆண்டவர் அவரோடையே வச்சுக்கிற விரும்புகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன்னை என்ன செய்வேன்? பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவரோட இருக்கணும், அவர் உன்னோட. உன் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தம்முடைய தூதர்களே முன்னும் பின்னும். எப்போ நீ கூட இருந்தாங்க ஆண்டவரோட நம்ம இருக்கிற போது அவர் எப்போது நம்மளை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை, அதுக்காக தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூடயே இருக்க, என் கூடயே இருக்க பிள்ளைகளா. நம்ம அவர் கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பைபிள்ல ஒரு அற்புதமான சம்பவத்தை சொன்னார். ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே நான் போய் முதல்ல ஆண்டவர் கூப்பிடுறாரு என் கூட வாப்பான்னு. ஒருத்தன் என்ன சொல்றான், நான் போய் எங்க அப்பாவை என்ன செய்யணும், அடக்கம் பண்ணிட்டு வரட்டும். ஒருத்தன் சொன்னா, நான் உங்க கூடயே வாரேன். இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம். கூட வரவங்க விட்டு வராதவங்க போய் என்ன செஞ்சாரு, செலக்ட் பண்ணாரு. பார்த்தீங்களா? அதான் நம்ம கூட வரோன்னு சொல்றப்ப போய் நான் வரமாட்டேன்னு போறவங்க தான் எடுத்து வரணும். அப்போ இதுல ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு அடங்கி. ஆண்டவரே அவர் கூப்பிடுறாரு, நீ என்னை பின்பற்றி வா, என் கூட வா. என்ன சொல்றான்னு சொல்லுங்க. நான் போய் முதலாவது எங்க அப்பாவை என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணிட்டு வா. ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னோட பின்னாடி வான்னு சொன்ன. சகோதரி சகோதரி, ஆண்டவரோடு பிரியப்படலாம் போறது அவனுடைய முதல் கடமை. தன்னுடைய குடும்ப பிரச்சனை, யாரு யாரோட இருப்பா என்பதற்கு நல்ல ஒரு அடையாளம். குடும்ப பிரச்சனைய தீர்த்து விட்டுட்டு நான் எங்க வர்றேன், உம்மிடத்துல வர்றேன். இங்க நம்ம ஃபெயில் ஆயிருவோமே. குடும்ப பிரச்சனைக்கெல்லாம்
ஒரு வழி பண்ணிட்டு ஆண்டவரை நான் உண்மை என்ன செய்றேன் பின்பற்ற. எப்படி எடுத்துக்கலாம் இதை? உங்களுக்கு குடும்ப பிரச்சனை என்னைக்கு வருது? மற்ற நாளைக்கு ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல பிரச்சனை நினைச்சு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க குடும்பத்துல பிரச்சனையே வராது பாஸ்டர். ஏதாவது ஒரு பிரச்சனை நினைச்சு சொல்லுங்க, வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவன் சொல்றான், என் பிரச்சனைகளை தீர்த்து விட்டு எங்க அப்பனை போய் அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நான் வாரேன். சரி, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால அதற்கு முடிவா சொல்றான். இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கிறோமே, ஞாயிற்றுக்கிழமை தண்ணி வந்துருச்சு, வேற ஒரு வாரத்துக்கு தண்ணியே வராது. இது பெரிய சோதனை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஞாயிற்றுக்கிழமை எங்க போகணும்? கர்த்தரை பின்பற்றிவான்னு சொல்றார். ஏசாயா 58:13 பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு என்ன இஷ்டம் இருக்கும்? இவனுக்கு அன்னைக்கு இஷ்டம் என்ன? எங்க அப்பா இறந்துட்டாருப்பா, நான் போய் அவரை அடக்கம் பண்ணணும், அதுதான் எனக்கு இப்ப முக்கியமான காரியம், அதை நான் செஞ்சே ஆகணும். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களே, ஆண்டவர்கள் அன்பு வச்சிருக்கீங்களே, ஆனால் என்ன மாதிரி பிரச்சனை வந்துருச்சு? சாதாரண குடிக்கிற தண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி புறப்பட்ட உடனே உடனே ஊத்துது. இனி அடுத்த வாரம் தான் வரும். அப்போ இது ஒரு பெரிய சோதனையா இல்லையா உங்களுக்கு? இந்த இடத்துலதான் நீ உண்மை உள்ளவனா இருக்கிறாயாங்கிறத நிரூபிக்கும். ஆனா சோர்ஸ் இருக்கு, வழி இருக்கு. அந்த வழி எப்படி வரும்? சோர்ஸ் இருக்கு. அக்கா, நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் எனக்கு வழின்னு நீங்க பேசினால் அன்பார்ந்த அந்த சகோதரி அப்படியம்மா சரி நீ பிடிச்சிட்டு போ அப்படின்னு உனக்கு என்ன செய்வாங்க? சொல்லுங்க, வழி கொடுப்பாங்க. அந்த வழிதான் கிருபையின் வழி. அந்த இரக்கம் யார் பாராட்டுவது? கர்த்தர். எப்போ? நீ எப்பொழுது உண்மையாகவே நான் தேவாலயத்துக்கு போக வேண்டும், ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரை பின்பற்றணும்னு நினைக்கிறியோ, அப்பொழுது உனக்கு முன்பாக வந்த தண்ணீரையும் தடாகமாக என்ன செய்வார்? இருந்த இடத்துல உனக்கு உடனே உனக்கு முன்னாடி அவர் தீர்மானம் பண்ணிடுவார். என்னன்னு நீ போய் கேட்டா, விசுவாசத்தோட கேட்டா, அந்த பிள்ளை சொல்லும், நீமா கோயிலுக்கு போறமா, சரி பிடிச்சிட்டு போ என்று சொல்லுவாள். இல்லாவிட்டால் நீ ஒண்ணும் கவலைப்படாத, குடத்தை வச்சுட்டு நீ கோயிலுக்கு முதல்ல போ, நான் எடுத்து உன் வீட்டுல வச்சிடறேன். இது எது சிறந்தது சொல்லுங்க? எது சிறந்தது? கர்த்தர் நமக்காக அவர் வேலையை செய்ய, நாம் அவருக்கு வேலை செய்ய. நடக்குமா? நடக்காத? நடந்தது. அதான் கர்த்தர் செய்யறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் தாமே அவன் என்ன செய்வார்? இதுதான் உண்மை. உண்மைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க விசுவாசிகளே. உங்களுடைய தேவைகள் அநேகமாயிரமாயிரம், அவைகளின் மத்தியிலே நீ கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக நீ நினைத்தால் அந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர கர்த்தர் 1000 வழிகளை படத்திலிருந்து உனக்காக அனுப்பிவிடும். ஏனென்றால் நீ விரும்புகிறது கர்த்தரின் சமூகம், கர்த்தருடைய சன்னிதானம். ஆகவே உன்னை கர்த்தர் தம் கைகளிலே வைத்து தாளாட்டுவார். உனக்காய் பணிவிடை செய்ய 1000 தூதர்களே. ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை இயேசு கிறிஸ்து, நான் பிதாவின் சித்தத்தை எல்லாமே வேற ஒன்னையும் செய்ய மாட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல தூதர்களை அனுப்பி இயேசுக்கு என்ன செஞ்சாங்க? பணிவிடை செய்தார். கர்த்தரை நம்பு. கர்த்தரோட பொறுத்திருக்கிற அந்த உண்மை என்ன தெரியுமா? நீ அவரை நம்புவது, அவர் மேல் உன் நம்பிக்கையை வைப்பது. அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். அதற்காக தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு பணிவிடை செய்ய வைப்பார். சிங்க கெபியிலே கிடந்த போது தானியேலுக்கு சிங்கம் பக்கத்தில் நடந்தது. ஆனால் தானியேலுக்கு முன்பதாக தம் தூதர்களை அக்னி ஜுவாலைகளாக வேறே ஒரு ஆவியை கொண்ட மனுஷன் குகைக்குள் இருந்தான். சிங்கம் பார்த்தது. சிங்கத்தின் கண்களிலே அக்னி ஜுவாலையாய் எழுப்பி எரிந்து கொண்டிருக்கிற தானியேலின் உருவம் அக்னியாய் எரிந்து கொண்டிருக்கிற சிங்கம் கண்டது. உடனே சிங்கம் என்ன செய்யல? பக்கத்திலேயே போகல. கொஞ்ச நேரத்துல அந்த தானியேலுடைய உடம்புல எரிஞ்சிட்டு இருந்த அக்னி மாறி என்னவா மாறிச்சு? மகிமையின் ரூபமாய் மேகமா மாறிச்சு.
அது ஒரு நிழல போல இருந்துச்சு. சிங்கம் பார்த்துச்சு, ஆஹா அக்கினி போய்விட்டது, இப்பொழுது ஏதோ ஒரு அற்புதமான மேகஸ்தம்பத்தை போல இருக்கிறது பக்கத்தில் வந்து அருகி வந்து அவன் அருகில் படுத்துக் கொண்டது. ஒரு மிருகத்தின் கண்களுக்கு கூட கர்த்தருடைய வல்லமை எவ்வளவாய் தென்படுகிறது. கர்த்தர் எப்படி தம் தூதர்களை விட்டு என்ன செய்கிறார்? பாதுகாத்தார். அக்கினி ஜுவாலை போல நடந்த போது நான்காவது ஒரு உருவம் தூதன் கர்த்தர் அங்கே இருந்தாரே. முடியானால் நம்முடைய அநேக வேலைகளிலே கர்த்தர் நமக்கு அதை செய்ய மாட்டார். அதுதான் சொன்னார், நீ போய் நவப்பனை அடக்கம் பண்ணுகிற என்று சொல்லாத, அவங்க மற்றவங்க பார்த்துக்குவாங்க, நீ என்ன செய்ய பின்பற்றி வா. அப்படி பின்பற்றி வரும்போது என்ன நடந்தது? அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. அவர் கூட நம்ம கிருபைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு, வரங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளை செய்யலாம். மூன்றாவது பாயிண்ட் என்னதான்? ஹிஸ் ஒர்க். 15வது வசனத்தை வாசிங்க. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் முடியவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்களை ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினார் சொல்லுங்க? அவர் என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் யார் செய்யணும்? சீசர்கள். அல்லேலூயா. பேய் ஓட்டுறது யார் வேலை? நோய் உள்ளவர்களை குணமாக்குறது யார் வேலை? எல்லாம் அவருடைய ஊழியர்கள். அப்ப ஊழியக்காரர்களாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ விசுவாசி அல்ல, உன்னை கொண்டு அற்புதம் அடையாளங்கள் செய்வதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னையே அவர் தெரிந்து கொண்டார், உன்னையே அவர் விரும்பினார், உன்னையே அவர் ஊழியத்தை செய்ய உனக்கு கையில் ஒப்படைச்சிருக்காரு. காரணம், நீ உண்மையுள்ளவன் என்றதுனால இந்த ஊழியத்தை கொடுத்தார். அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் என்ன செய்தேன்? ஊழியக்காரனான். எபேசியர் 3:7. தேவனுடைய பலத்த சத்துவத்தாலும் தேவனுடைய பலத்த சத்துவத்தாலும் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினால் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, பேய்களை ஓட்ட, இந்த பிசாசுகளை துரத்த, இந்த நோய்களை குணமாக்க அவருடைய கிருபையினால் என்னை அழைத்திருக்கிறேன். நமக்குள்ள தேவன் தம்முடைய வல்லமைகளை எல்லாம் அபிஷேகமாய் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் யாவன? என்ன சொல்லுது? மார்க் 16 கடைசியில 17, 18. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிகள் செய்கிறது அற்புதம் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரம். இவைகளை நீங்க செய்ய நம்புங்க, உங்களை நம்புங்க. ஒருவேளை யாராவது வியாதிஸ்தர்கள் உங்களை தேடி வந்தாங்கன்னா அங்கே எண்ணெய் வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம். நீ எப்ப கை வைக்கிறியோ நம்பிக்கையோட, அப்பதான் உன் பவர் உனக்கு தெரியும். 16, 17, 18 என்ன சொல்லுகிறது? என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷை. சிலருக்கு அந்நிய பாஷையை வரமாட்டேங்குது. அடுத்தது சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவானவர்களை குடிப்பீங்க. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? அவர்களோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பேசினார். இவ்வளவு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கார்.